நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कृताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शुभरं भवेत् स्मरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा। நேத்து நம்ம பார்த்ததுலேருந்து சொல்லலாமா யாராவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லுங்க. நேற்று பார்த்ததுல பகவான் சூரியனை போன்றவர், மாயை இருளை போன்றது. அதனால நம்ம இந்த அறியாமைன்ற மாயிலேருந்து நம்ம விடுபடணும்னா பகவானுடைய தாமரை பாதங்கள்ல சரணடையணும் அப்படின்னு சொல்லி பகவான் பகவத்கீதையில கூறியிருக்கிறாருன்னு படிச்ச மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நமஸ்காரம். கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. பிறப்பால அந்த பிராமணருங்கிற தகுதி வராது. அதுக்கு உண்டான அந்த தகுதி வரும்போதுதான் அவங்க பிராமணன் சொல்ல முடியும், இல்லாட்டி பிராமண பந்துன்னு சொல்லணும். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. பொதுமக்களோட துன்பம் மற்றும் உலகம் அழியும் தருவாயில் இருப்பதை கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணரோட விருப்பப்படி பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றார். ஓகே. அதாவது இதுல பாத்தீங்கன்னா மாதாஜி, அர்ஜுனனோட கோபம் தாமரை குண்டு. ஆனா பகவானின் கோபம் தாமரை மலர். அவ்வளவு விசேஷம். அது ஒண்ணு. பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது ரஜகுணத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு கிடையாது. பகவான் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு தண்டனை கொடுக்குற ஸ்டேஜ். அஸ்வத்தாமனுக்கு கட்டி வச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பதம் 38. பிரதிஷ்ருதம் ச பவதா பாஞ்சால்யை ஷృణ్వதோ மம ஆஹரிஷ்யே சிரஸ்தஸ்ய யஸ்தே மானினி புத்ரஹா. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. மேலும் திரௌபதியிடம் அவளுடைய மகன்களை கொன்றவனின் தலையை கொண்டு வருவதாக நீ வாக்களித்ததை நான் நேரடியாக கேட்டேன். ஸோ இந்த ஸ்லோகம் பகவான் தான் பேசியிருக்கார். பகவான் என்ன சொல்றார், நீ ஏற்கனவே திரௌபதி கிட்ட சொல்லியிருக்க இல்லையா, இந்த அஸ்வத்தாமனுடைய தலையை நான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்க, அதனால இவனை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்றார்.
தத் அசௌ வத்யதாம் பாப தத் ஆத்மபந்துஹ பர்து ச ச விப்ரியம் வீர கிருதவான் குலபாம்சனக. இவன் உனது சொந்த குடும்ப அங்கத்தினர்களை வஞ்சித்து கொலை செய்தவனாவான். தவிரவும் அவனது தலைவனையும் கூட அவன் அதிருப்தி அடைய செய்திருக்கிறான். இவன் எரிந்து போன இவனது குடும்பத்தின் சாம்பலே ஆவான். எனவே உடனடியாக இவனை கொன்றுவிடு. பகவான் என்ன டிக்ளேர் கொடுக்கிறாரு? அஸ்வத்தாமனை கொன்னுடு. ஏன்னா அவன் துரியோதனனுக்கும் திருப்திப்படுத்தல, துரியோதனனையும் திருப்திப்படுத்தல. துரியோதனன் இவனுடைய அந்த ஈனத்தனமான செயல்னால துரியோதனன் சந்தோஷப்படல. அவனுக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காரியம் ஏன் செஞ்ச, கோழைத்தனமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி துரியோதனனும் ரொம்ப வருத்தப்படுறான். அதே சமயத்துல ஒரு பிராமணன் செய்யக்கூடிய காரியமும் கிடையாது. தூங்கிட்டு இருக்கிறவங்களை கொல்றது அப்படிங்கிறது மகா பாதகமான ஒரு செயல். ஆததாயினர்கள், அக்கிரமக்காரர்கள் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு இங்க உம் பகவான் சொல்றார். மாதாஜி, அந்த திரௌபதியோட இது என்னன்னா, அவங்க கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்களோட இது தண்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்ல திரௌபதி இப்ப நம்ம பின்னாடி பின்னாடி இப்ப வருவோம், படிப்போம் பின்னாடி என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு போர்ஷன் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன். எப்படி ஒரு பக்தர் அறிவு கூர்மையில எப்படி செயல்படுறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த போர்ஷன்ல நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. துரோணாச்சாரியரின் மகன் அவனுடைய குடும்பத்தின் எரிந்த சாம்பல் என்று இங்கு படுகிறான். துரோணாச்சாரியரின் நற்பெயர் மிகவும் மரியாதையுடன் போற்றப்படுகிறது. அவர் எதிரிகளின் பக்கம் சேர்ந்து கொண்ட போதிலும் பாண்டவர்கள் எப்பொழுதும் அவரை மதித்து வந்தனர். தவிரவும் போரை துவங்கும் முன் அர்ஜுனன் அவருக்கு வணக்கம் செலுத்தினார். இதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் துரோணாச்சாரியரின் மகனோ இத்விஜயர்களால் அல்லது இருபிறப்பு எய்திய உயர்ந்த வகுப்பினரால் ஒருபோதும் செய்யப்படாத பாவங்களை செய்து தன்னை இழிவடைய செய்து கொண்டான். துரோணாச்சாரியரின் மகனான அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 புதல்வர்களை கொன்றான். இச்செயலால் அவனுடைய தலைவனான துரோணரையும் துரியோதனனையும் அவன் அதிருப்தி அடைய செய்தான். இக்கொடிய செயலுக்கு துரியோதனன் ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை. அதாவது அஸ்வத்தாமன் அர்ஜுனனின் சொந்த குடும்ப அங்கத்தினர்களை கொன்றவன் என்பதால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான் என்பதையே இது குறிக்கிறது. முன்னறிவிப்பு இல்லாமல் தாக்குபவனுக்கும் பின்புறத்தில் இருந்து கொள்பவனுக்கும் வேறொருவரின் வீட்டிற்கு தீ வைப்பவனுக்கும் வேறொருவரின் மனைவியை அபகரித்து செல்பவனுக்கும் சாஸ்திரம் மரண தண்டனை விதிக்கிறது. இவ்வுண்மைகளை கருத்தில் கொண்டு அர்ஜுனன் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் என்பதற்காக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இவற்றை ஞாபகப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இந்த முன்னாடி புள்ளி எழுத்து வரும்போது அந்த புள்ளி எழுத்துக்கு அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இத்து விஜர்கள் அப்படின்னு படிக்கக்கூடாது, திவிஜர்கள் அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஒரு சப்தம் நம்ம கொடுக்க தேவை கிடையாது. ஞானம் அப்படின்னு வரும்போது இருக்கும், இஞ்ஞானம் அப்படின்னு படிக்கக்கூடாது, ஞானம் அப்படிதான் படிக்கணும். அது மாதிரி இல்ல சொல்றேன், தப்பு கிடையாது, சொல்றேன். கேட்டுக்கணும் மாதாஜி. ஐயோ, நம்ம சரி பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன், வேற. ஓகே மாதாஜி, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா துரோணாச்சாரியாருக்கும் அஸ்வத்தாமனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். துரோணாட்ட போய் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் என்ன பண்றாங்க? ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார்? யோசிச்சு பாருங்க. அவர் எதிரிகள் பக்கம் இருக்காரு, போர் நடக்க போகுது. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டிர மகாராஜர், அர்ஜுனன் எல்லாரும் துரோணர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஒரு காரியத்தை செய்யணும். அதுவும் போர் அப்படின்னு வரும்போது போர்க்கலையை கத்துக் கொடுத்ததே அவர் தான். அப்ப என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு? விஜயி பவ, விஜயி பவ, சிரஞ்சீவி பவ, இதுதான் மாதாஜி சொல்லியிருப்பாரு. வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன அவருக்கு எப்படி விஜயி பவ சொல்ல முடியும்? அவர் எதிர்த்தாப்புல இருக்காரு, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். குருன்றது மாதிரி நம்ம ஆசீர்வாதம் போய் வாங்க போகும்போது, சிஷியன் போகும்போது அதை வேற வார்த்தை இல்லையே அவருக்கு சொல்றதுக்கு. அப்போ துரியோதனன் என்ன நினைப்பாரு? நீங்க யார் பக்கம் இருப்பீங்க? சந்தேகம் வருமா வராதா அவருக்கு?
ஏற்கனவே இந்த பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா துரியோதனன் எவ்வளவு ஒரு அரசியல் தந்திரமா பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். எத்தனை விதத்துல துரியோதனன் பீஷ்மரையும் துரோணரையும் ஒரு தந்திரமா பேசி பீஷ்மருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டி, நீங்க பேர பசங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க பக்கம் நீங்க பாசம்லாம் காமிக்க கூடாது அப்படிலாம் சொல்லி காட்டி, அப்புறம் துரோணருக்கு எங்கேயாவது வருத்தம் வந்துட போதே அப்படின்னு சொல்லி துரோணர் தூக்கி வச்சு பேசி இவ்வளோ பண்ற துரியோதனன் விஜயி பவ அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா துரியோதனனுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்போ துரோணர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஏன்னா துரோணரை வெற்றி அவரை சாய்க்காம பாண்டவர்கள் பக்கம் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜர் துரோணர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? உங்களை எப்படி நாங்க சாய்க்க முடியும்? ஏன்னா நாங்க வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா நீங்க விழுந்தாதான் உண்டு. சோ அதனால நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, என் நிலை மறந்து நான் இருந்தால் ஒழிய உங்களால என்ன பண்ண முடியாது, என்ன ஜெயிக்க முடியாது. நான் எதுவும் செய்ய முடியாம ஒரு ஸ்டேஜ் வரணும், அப்பதான் நீங்க என்ன ஜெயிக்க முடியுமே தவிர வேற எந்த விஷயத்தினாலையும் நீங்க என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு ஆசீர்வாதம் பண்றார். அதை உங்களால கண்டிப்பா பண்ண முடியும், நீங்க பண்ணத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அந்த ஒரு செயல் எப்படி இருக்கு, அஸ்வத்தாமனுடைய செயல் எப்படி இருக்கு இல்லையா? அஸ்வத்தாமன் அந்த ஒரு பொறாமையினால பாண்டவர்களுடைய தூங்கிட்டு இருக்கிற இந்த பசங்களை கழுத்து அறுத்த கொண்டுட்டான். அதனால இங்க அவனை எந்த ஒரு இதுவும் இல்லாம அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது தான் சரி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஸோ இங்க நிறைய கொடுத்துருக்காங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் தாக்குபவன், பின்புறத்திலிருந்து தாக்குபவன், அதுக்கப்புறம் வேறொரு வீட்டிற்கு தீ வைப்பவன், வேறொரு மனைவியை அபகரித்து செல்பவன், இவங்களுக்கெல்லாம் சாஸ்திரம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தகாத உறவு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு திருமணமான பெண் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அவ நெற்றியில இருக்கிற அந்த குங்குமம், காலில் இருக்கிற அந்த மெட்டி, இதெல்லாம் காலை தான் பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கு. பெண்கள் அப்படின்னா அவங்க காலை பார்க்கலாம், அவ்வளவுதான். அப்ப மெட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களை தலையெடுத்து கூட பார்க்கக்கூடாது. அதனாலதான் இந்த சின்னங்கள் எல்லாம் இருக்கு. திருமணமான பெண், இந்த பெண் மற்ற ஆண்களுக்கு உரியவள் கிடையாது, இவள் திருமணமானவள் அப்படின்னு சொன்னா அந்த மற்ற ஆண்கள் அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு, பெண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லை, ஆண்களுக்கும் அந்த ஒரு விவேகம் இல்லை. ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா தவறான உறவு அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாம போயிட்டே இருக்கு. அப்போ என்ன மாதிரியான சமுதாயம் இருக்கும், என்ன மாதிரி சந்தோஷம் இருக்கும் இந்த சமுதாயத்துல, என்ன மாதிரியான ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லாம போனதுனாலதான் இன்னைக்கு நாம இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறோம். சூத உவாச்ச ஏவம் பரீட்சிதா தர்மம் பார்த்தக கிருஷ்ணேன சோதிதக நச்சத்தந்தும் குரு சூதம் யத்யபி ஆத்மஹனம் மகான். சூத கோஸ்வாமி கூறினார், மத கொள்கைகளை அர்ஜுனன் பின்பற்றுகிறாரா என்பதை சோதித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணர் துரோணாச்சாரியாரின் மகனை கொன்றுவிடும்படி அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். அஸ்வத்தாமன் அர்ஜுனனின் குடும்பத்தினரை கொன்ற வெறுக்கத்தக்க கொலைகாரன் என்ற போதிலும் அவனை கொன்றுவிடும் கருத்தை மகாத்மாவான அர்ஜுனன் விரும்பவில்லை. இப்ப என்னாச்சு, ஒரு டர்னிங் வந்திருக்கு இல்லையா? அடுத்து என்னென்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜி சாந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை: அர்ஜுனன் மகாத்மாதான் என்பதில் சந்தேகமில்லை. அது இங்கும் உண்மை என நிரூபிக்கப்படுகிறது. துரோணரின் மகனை கொல்வதற்கு அவர் நேரடியாக பகவானாலேயே இங்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறார். ஆனால் ஒருவருக்கும் பயன்படாத எல்லா வகையான வெறுக்கத்தக்க செயல்களையும் விரும்பியவாறு அஸ்வத்தாமன் செய்திருந்த போதிலும் அவன் மரியாதைக்குரிய தனது குருவான துரோணாச்சாரியாரின் மகன் என்பதால் அர்ஜுனன் அவனை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணுகிறார். அர்ஜுனனின் கடமையுணர்ச்சியை சோதிப்பதற்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை வெளிப்படையாக ஊக்குவித்தார். அர்ஜுனன் அவரது கடமையுணர்வில் முழுமையற்றவராக இருக்கிறார் என்பதோ அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் கடமையுணர்வை அறிந்திருக்கவில்லை என்பதோ அல்ல.
ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது தூய பக்தர்களின் கடமை உணர்வை மிகைப்படுத்துவதற்காகவே அவர்களை சோதிக்கிறார். கோபியர்களும் அவ்வாறு சோதிக்கப்பட்டனர். பிரகலாத மகாராஜனும் அத்தகைய ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். எல்லா தூய பக்தர்களும் அவரவர்களுக்கு பகவானால் அளிக்கப்படும் சோதனைகளில் வெற்றி பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்மள சில பேர் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி நம்ம கேட்கலாம். பகவான் என்ன சோதிக்கிறார் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. பகவான் நம்மளெல்லாம் சோதிக்க மாட்டார். நம்மளெல்லாம் பகவான் சோதிக்க மாட்டார். ஏன்னா அவரோட சோதனைக்கு நம்மெல்லாம் என்ன கிடையாது, தகுதியானவங்க கிடையாது. நம்ம கர்ம வினைகளை தான் நம்ம அனுபவிக்கிறோம். பகவான் நம்மள சோதிக்கிறதெல்லாம் கிடையாது. யாரை சோதிக்கிறார்? தூய பக்தர்களை சோதிக்கிறார். அர்ஜுனனை பத்தி பகவானுக்கு தெரியாம இல்லை. அர்ஜுனன் வந்து என்ன செய்வான் அப்படிங்கிறது பகவானுக்கு நல்லா தெரியும். பரமாத்மாவா உள்ளேயே இருக்கார் பகவான். எல்லாரும் செய்யறது பகவானுக்கு தெரியும். குறிப்பா தூய பக்தர்களுடைய செயல்கள் அவருக்கு தெரியும். ஆனா இங்க வந்து வெளி உலகத்துக்கு எப்படி வந்து தன்னுடைய பக்தர்களுடைய அந்த பெருமையை எப்படி காமிக்கிறது? அதனாலதான் பகவான் என்ன பண்றார், நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னுடைய பக்தன்னா எப்படி இருப்பான் பாத்துக்கோ அப்படின்னு நமக்கு ஒரு உதாரணம் அமைச்சு காட்டுறார் பகவான். சோ அதனால இங்க வந்து அர்ஜுனன் எப்படி செயல்பட போறார் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதோ பேத்யஸ்வ சிபிரம் கோவிந்த பிரியசாரதிஹி நவேத்தயத்தம் பரியாயை சோத்யா ஆத்மஜான் ஹதான். அர்ஜுனன் அவரது மிக பிரியமான நண்பரும் சாரதியுமான இந்த லாஸ்ட் இதுல கோபியர்களும் பிரகலாத மகராஜனும் அத்தகைய ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்னு கோட் பண்றாங்க இல்லையா? அவங்க இதுலயா கோபியர்களும் பிரகலாத மகராஜனும் அத்தகைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் பகவானால இல்லையா? அது போட்டிருக்குது. அதான் சொன்னாரு. எஸ். பிரகலாதருக்கு எத்தனை சோதனை வந்தது? தூய பக்தர்களுக்கு சோதனை கொடுப்பாங்க. அதனால ஆமா, பிரகலாதருக்கு எத்தனை சோதனை. ஹிரண்யகசிபு என்னென்ன பண்ணார்? பிரகலாதனை தூக்கி மலை மேல இருந்து தூக்கி போட்டார், கடல்ல தூக்கி போட்டார், விஷ பாம்புகளை வச்சு கடிக்க வச்சார், யானை விட்டு மிதிக்க பார்த்தார். எத்தனை சோதனை பிரகலாதருக்கு. கோபியர்களுக்கு என்ன சோதனை? அதான் அவரை விட்டு பிரிஞ்சு வேற எதுக்கு போனாங்க. புல்லாங்குழல் வாசிச்சார். அப்போ அந்த பௌர்ணமி நிலவுல எல்லாரும் அவரை சந்திக்க வந்துட்டாங்க. வந்தவொடனே கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கெல்லாம் குடும்ப பெண்கள் தானே, இந்த மாதிரி நள்ளிரவுல வீட்டை விட்டு வர்றது சரி கிடையாதே, அதனால எல்லாம் திருப்பி போங்க அப்படிங்கிறார். அப்போ கோபியர்கள் சொல்றாங்க, கிருஷ்ணா எங்க மனசு என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்க மனசு என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த வீணான பேச்சுக்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து அவங்க நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்ப கோபியர்கள் நினைக்கிறாங்களாம், ஒவ்வொரு கோபியும் நினைக்கிறாங்களாம், கிருஷ்ணர் எனக்கு தான் சொந்தம், என் மேலதான் ரொம்ப பிரியமா இருக்கார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க என் கூட மட்டும்தான் கிருஷ்ணர் இருக்கார், மத்த யாரையும் அவங்க பார்க்கல, என் கூட மட்டும்தான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அந்த ஒரு சின்ன கர்வம் அது இருக்கத்தானே செய்யும். அது கூட கிருஷ்ணர் என்ன பண்றார், அது பக்தர்கள் வந்து எதை வேணா கிருஷ்ணர் வந்து பக்தர்கள்ட்ட இருக்கிற குறைகளை பகவான் வந்து பொறுத்துப்பார். ஆனா பக்தர்கள் கர்வப்படுறது மட்டும் அவரால் பொறுத்துக்கவே முடியாது. சோ அதை சரி பண்றதுக்காக என்ன பண்றார், அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், காணப்பட்டார். உடனே அங்கேருந்து மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் தான் கோபியர்கள் பிரிவு துயரத்துல இந்த கோபிகா கீதம் பாடி கிருஷ்ணர் அந்த விருந்தாவனம் முழுக்க தேடி அலையிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய லீலைகள் இருக்கு. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். அர்ஜுனன் அவரது மிக பிரியமான நண்பரும் சாரதியுமான ஸ்ரீ கிருஷ்ணருடன் தனது சொந்த முகாமை அடைந்தார். பிறகு கொலையுண்ட தன் மகன்களுக்காக புலம்பிக் கொண்டிருந்த அவரது அன்பான மனைவியிடம் கொலைகாரனை ஒப்படைத்தார். என்ன பண்ணிட்டார் அர்ஜுனன்? ஏன் வம்பு? கிருஷ்ணன் வந்து கொலை பண்ண சொல்றார், கொன்னுன்னு சொல்றார். ஆனா அவருக்கு அஸ்வத்தாமனை கொல்றதுக்கு மனசு இல்ல. திரௌபதி கிட்ட சபதமும் போட்டாச்சு. தலையை கொண்டு வரேன்னு தானே சொன்னேன், ஆளையே கொண்டு வந்துட்டேன்ப்பா, என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், திரௌபதி கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டார். ஏன்னா பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருந்தாலும் திரௌபதி தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா தாய் இல்லையா, 5 குழந்தைகளுக்கு தாயா இருந்து ஒரு குழந்தை கூட இல்லை உயிரோட. இந்த மாதிரி ஒரு போர்ல மடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அப்படி கூட இல்லை. தூங்கிட்டு இருந்த குழந்தைகளை வந்து, குழந்தைகள்னா நல்ல இளம் வாலிபர்கள் தான், அவங்கள கொன்னதுனால திரௌபதி தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால திரௌபதி கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடுறார். அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
மிக பிரியமான சிநேகமே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடன் இருந்த தெய்வீகமான உறவாகும். அர்ஜுனன் தனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்று பகவானே பகவத்கீதையில் கூறுகிறார். ஒவ்வொரு ஜீவராசியும் ஏதோ ஒரு அன்பான உறவு முறையுடன் பகவானோடு தொடர்பு கொண்டுள்ளனர். சேவகன், நண்பன், பெற்றோர் அல்லது மாதுரிய அன்பு ஆகியவையே அந்த உறவு முறைகளாகும். ஆகவே ஒவ்வொருவரும் ஆன்மீக உலகில் உள்ள பகவானின் சகவாசத்தை அனுபவிக்க பக்தி யோக முறையின் வாயிலாக உண்மையாக முயற்சி செய்வார்களானால் அதை அவர்களால் அடைய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத்கீதையில எங்க சொல்லியிருக்கார் கிருஷ்ணர்? எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார்? யாருக்கா தெரியுமா? அர்ஜுனனை என்னுடைய நண்பன் அப்படின்னு எங்க கொண்டாடுறார்? 4வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல சொல்றார். ச ஏவாயம் மயோதேத்ய யோக புரோக்தக புராதனக பக்தோசி மே சகாசேதி ரகசியம் ஹேததுத்தமம் அப்படின்னு சொல்றார். பக்தோசி மே சகா அப்படின்னு சொல்றார். நீ என்னுடைய பக்தன், என்னுடைய சகா, என்னுடைய நண்பன் நீ. அதனால இந்த ரகசியத்தை இப்ப நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இந்த பகவத்கீதையை நான் கோடான கோடி வருஷங்களுக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார். மனு இஷ்வாவுக்கு சொன்னார். இப்படி பரம்பரையில வந்துகிட்டே இருந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு சகாலே நேக மகதா. காலே நேக மகதா, காலத்தினால என்ன ஆச்சு? இந்த சங்கிலி தொடர் விட்டு போச்சு, இந்த சீட பரம்பரை விட்டு போச்சு. யோகோ நஷ்ட பரந்தப, யோகோ நஷ்ட, இந்த யோக முறை விட்டு போச்சு. நஷ்டம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு. அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்? உன்னை வச்சு சொல்ல போறேன். ச ஏவாயம் மயா தேத்திய யோக புரோக்தக புராதனக, புராதன மிக பழமையான இந்த யோக முறைய பக்தோசிமே சகாசேதி, நீ என்னுடைய பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால இப்போ நான் உனக்கு உத சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போட இந்த பகவத்கீதைய அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார். சோ பிரபுபாத சொல்றார், நாம எல்லாருமும் இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவு முறையோட தான் பகவானோட இருக்கோம். சாந்த, தாஸ்ய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய, இந்த 5 நிலைகள்ல ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஏதோ ஒரு உறவு நிலையில இருக்காங்க. ஆனா இப்ப நமக்கு அது தெரியல. நாம அந்த உறவு முறையெல்லாம் மறந்து இந்த பௌதிக உலகத்துல இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சு, இந்த உடலோட தொடர்புடையவங்களுக்கு தான் எனக்கும் தான் உறவு, பகவானுக்கு எனக்கும் உறவு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டாள் அழகா சொல்லியிருக்காங்க, உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து உன் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அழகா சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணா உனக்கும் எனக்கும் மட்டும்தான் உறவு, மற்ற ஒரு உறவும் எனக்கு கிடையாது. இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும், இன்னைக்கு மட்டும் இல்ல, எத்தனை பிறவி நீங்க கொடுத்தாலும் சரி, நான் உங்களுக்கு மட்டும்தான் சேவை செய்யணும். மற்ற ஏதாவது ஆசை இருந்ததுன்னா தயவு செய்து எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து, சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல, அதான் பிரபுபாதர் பண்ணியிருக்கார். 4:30 மணிக்கு மங்களாரத்தி அருமையா இருக்கும். இப்போ மாயாப்பூர்ல வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா யாரையும் நீங்க முகத்தெல்லாம் பார்க்க முடியாது, ஆளையே பார்க்க முடியாது, எல்லாம் கம்பளிக்குள்ள இருப்பாங்க. இங்க நிறைய குளிர் பயங்கரமான குளிரா இருக்கும். மைனஸ்ல எல்லாம் போகாது, பட் நல்ல குளிர் இருக்கும். 6 டிகிரி வரைக்கும் வரும். ஸோ அப்போ கூட எல்லாரும் மங்களார்த்தி வருவாங்க. காலம்பரை விடி காலம்பரை எழுந்து குளிச்சு எல்லாரும் மங்களார்த்தி வருவாங்க. அதே மாதிரி பகவானுக்கு எல்லா சேவைகளும் எல்லா பருவ காலங்கள்லையும் எந்தவித தடையும் இல்லாம நடந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருந்தீங்க பகவானுடைய அலங்காரத்தை பார்த்து. இங்க இருக்கிற விக்கிரகங்கள் ராதா மாதவர் அப்படின்னு பேரு. ராதா மாதவ், ராதா மாதவர் அஷ்ட சகிகளோட இருக்கார். ருக்மிணி இங்க கிடையாது, ருக்மிணி சத்யபாமா இங்க கிடையாது. ராதையும் கிருஷ்ணரும், ஆனா ராதா மாதவர் அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க. அஷ்ட சகிகள். ஸ்ரீமதி ராதாராணி சைட்ல இருக்கிறவங்க விஷாக்கா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி. கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கிறவங்க ஸ்ரீ லலிதா, ஸ்ரீ சம்பகலதா, ஸ்ரீ சித்ரா, ஸ்ரீ துங்க வித்யா. இவங்க தான் 8 பேர், 8 சகிகள், முக்கியமான சகிகள் இந்த 8 பேரும். அப்போ
இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி. சுதேவி. ரங்கதேவி சுதேவியும் ட்வின்ஸ். ரங்கதேவி சுதேவி ட்வின்ஸ் அவங்க 2 பேரும். கிருஷ்ண சைட்ல இருக்கிறவங்க வந்து ஸ்ரீ லலிதா, ஸ்ரீ சம்பகலதா, ஸ்ரீ சித்ரா. விஷாகா. குழப்பாதீங்க. நான் இப்ப கரெக்டா சொன்னேன்ல. ராதாராணி சைட்ல இருக்கிறவங்க ஸ்ரீ விஷாகா, ஸ்ரீ விஷாகா, ஸ்ரீ இந்துலேகா, ஸ்ரீ ரங்கதேவி, ஸ்ரீ சுதேவி. கிருஷ்ணர் சைட்ல இருக்கிறவங்க ஸ்ரீ லலிதா, ஸ்ரீ சம்பகலதா, ஸ்ரீ சித்ரா, ஸ்ரீ துங்க வித்யா. ஸோ லலிதா விஷாகா ஆக்சுவலா 2 பக்கமும் 2 பேர் பிரைம். ஃபர்ஸ்ட் நிக்கிறவங்க கிருஷ்ணர் பக்கம் லலிதா, ராதாராணி பக்கம் விஷாகா 2 பேர் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்த 6 பேர் வந்து அவங்க சைட்ல வந்து நிக்கிறாங்க. மாதாஜி எழுதிட்டு இன்னொரு ஆ. டைம் சொல்லுங்க மாதாஜி, கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எழுதிட்டேன். மாதாஜி அவங்களாம் எவ்வளவு அழகா கிருஷ்ணர் அப்படி சாஞ்சிக்கிட்டு பாக்குறாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது மாதாஜி. அந்த கண்ணு அவ்வளவு அழகா இப்படி சாஞ்சிக்கிட்டு பாப்பாங்க மாதாஜி. அதுவும் சித்ரா சக்கி பாக்குற அந்த அந்த பார்வை இருக்கே, அது எல்லாருக்கும் ஆமா, பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதாஜி. மாயாபுரில அது பார்க்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கும். அப்படியே அழகா பாப்பாங்க சாஞ்சிக்கிட்டு கழுத்தை. யோசிச்சு பாருங்க, காலம்புற 2 மணி நேரம் தான் டைம். எத்தனை மணி நேரம் டைம்? 4:45 அந்த ஆல்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க. 4:45 கரெக்டா க்ளோஸ் பண்ணுவாங்க. 4:45 கூட இல்ல, 4:50 தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 6:50க்கு அவங்க ரெடி ஆயிடணும். 5:50, 6:50. எத்தனை பேர் ரெடி ஆகணும்? 10 பேர் ரெடி ஆகணும். அதுக்குள்ள 10 பேர் மட்டும் கிடையாது, குட்டி டிடிஸ் இருக்காங்க, குட்டி ராதா மாதவ் இருக்காங்க, நம்மளோட கிரிதாரி இருக்காரு, கோவர்தன், கிரி கோவர்தன் இருக்காரு, மகாபிரபு இருக்காங்க, பிரபுபாத், அதுக்கப்புறம் ஷாலகிராம், எல்லாரும் ரெடி ஆகணும். அத்தனை பேருக்கும் ட்ரெஸ்ஸு. ஒவ்வொரு நாளும் கிரீடம் அப்படிங்கிறது புதுசா செய்யப்படுது. ரெடிமேட் கிரீடம் அப்படி தூக்கி வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதை டிசைன் பண்ணி இந்த இலைய வச்சு அந்த பூவை வச்சு. ஸோ இதுக்கெல்லாம் எத்தனை பேர் சேவை செய்யறாங்க தெரியுமா? அதுவும் நரசிம்மருக்கு, ராதா மாதவ் ஆல்டருக்கு, பஞ்சதத்துவம் இவங்களுக்கெல்லாம் ரஷ்யன்ஸ் தான் நிறைய, ரஷ்யன் மாதாஜிஸ் தான் நிறைய. அவங்க தான் வந்து இந்த பொக்கே ரெடி பண்றது, அவங்களுக்கு விதவிதமா க்ரௌன்ஸ் ரெடி பண்றது, இந்த மாதிரி ஒரு சேவையும் அத்தனை உள்ளன்போட பார்த்து பார்த்து பகவானுக்கு பண்றாங்க. பிரபுபாதருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பெங்காலி மாதாஜிஸ் நிறைய பேர் உட்கார்ந்து எல்லாருக்கும் மாலை கட்டுறது அவங்கதான். மாலை கட்டுறது பெங்காலிஸ் கட்டுறாங்க. மாலை கட்டி போடுறது வந்து பெங்காலிஸோட சர்வீஸ். அவங்க யாருக்கும் அதை விடவும் மாட்டாங்க. யார் சர்வீஸையும் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. இங்க மாயாப்பூர்ல சர்வீஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் யாருக்கும் அவ்வளோ ஈஸியா சர்வீஸ்லாம் கொடுத்துடவும் மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்து 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 ஒரு பூவும். பிரபுபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விக்கிரகங்களை எந்த அளவுக்கு அழகா அலங்கரிச்சு அவங்களை நம்ம திருப்திப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பௌதிக ஆசைகள் போகும். இல்லைன்னா நாம அனுபவிக்கிறோங்கிற ஆசை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பகவான் தான் அனுபவிப்பாளர். அவருக்காகத்தான் நம்ம இருக்கோம், அவர் அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்க அப்போ நமக்கு அந்த அனுபவிக்கிற எண்ணம் அப்படிங்கிறது போயிடும். அதே மாதிரி பகவானுக்கு நேரத்துக்கு அது வெயிலோ மழையோ என்னவோ, பகவானுக்கு நேரத்துக்கு சமைச்சு போகா நிவேதனம் பண்றவங்க கிச்சன்ல அது ஒரு டீம். இந்த மாதிரி பல பல பக்தர்கள் வந்து சேவை செய்யறாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க. பேக்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கோவிலை சுத்தம் பண்றவங்க. ஒவ்வொரு இடத்தையும் கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க. இது எந்த இடத்துலையும் எந்த குப்பையும் இல்லாம கோவில் ஃபுல்லா அழகா கிளீன் பண்ணி. சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கோவில் நடையெல்லாம் சாத்துறதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் இரவுலையும் கோவிலை அலம்பி விடுறாங்க, மத்தியானமும் 1 மணிக்கு கோவில் சாத்துறோன்னா திரும்ப வந்து அலம்பி விடுறாங்க. ஸோ இது மாதிரி பகவானுடைய சேவையில பக்தர்கள் வந்து எவ்வளவு சந்தோஷமா ஈடுபட்டிருக்காங்க, அவங்க எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பகவானுடைய ட்ரெஸ்ஸை டெய்லி மடிச்சு அயன் பண்ணி வைக்கிறது. இந்த ட்ரெஸ்ஸுக்குன்னே வந்து பெரிய ஒரு ஹால் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி ப்ராப்பரா அந்தந்த இடத்துல வச்சு அவங்கவுங்க பேர் ஸ்டிக்கர் எழுதி இருக்கும் அந்த பேக்ல வச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணி மறுநாள் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி. அப்பப்பா, நம்மளால வந்து இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளவு சேவைகள் வந்து பக்தர்கள் அன்போட பகவானுக்கு பண்றாங்க. நமக்கு ஏதோ ஒரு பாக்கியம், ஒரு அணில் மாதிரி குட்டி சேவை கிடைச்சிருக்கு, கோலம் போடுற சேவை. ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப பெரிய
பாக்கியமா நினைக்கிறோம். கோலத்தை பார்த்துட்டே இருக்க போல இருக்கு மாதாஜி. அது ஒரு பெரிய பாக்கியமா நம்ம நினைக்கிறோம். இந்த கோலத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இவ்வளவு ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து 2-2.5 கிலோ கோல மாவு தேவைப்படுது, கலர் எல்லாம் சேர்த்து. ஸோ மதுரையிலேருந்து ஒரு பக்தர் தான் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி பெங்களூர்லேருந்து கோல மாவு வருது. ஸோ எங்கள் வீடு ஃபுல்லாக ஒரே கோல மாவு தான், வேற ஒன்றும் கிடையாது. மூட்டை மூட்டையாக கோல மாவு தான் வச்சுருக்கேன் நான், டெய்லி கொண்டு போகிறது வர்றது. ஸோ இது மாதிரி பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா பகவான் நமக்கு எப்படியாவது வாய்ப்பு தருவார் அப்படிங்கிறது இங்கே வந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம். ஏன்னா எனக்கு கும்பகோணம் பொறுத்த வரைக்கும் எனக்கு சேவைக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சேவை வேணால் செய்யலாம், அது எங்கள் கோவில் அந்த மாதிரி. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே சேவை கிடைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஏன்னா யாருமே சேவையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரும் அவங்களுடைய சேவையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பகவான் மேல அவங்க வந்து பாசமா இருக்காங்க, யாருக்கும் சேவையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு சேவை வேணும் அப்படின்னா நம்ம எப்படி எங்க போய் சேவை செய்ய முடியும்? ஆனா பகவானுடைய கருணையினால, ஆன்மீக குருவுடைய கருணையினால இங்க இருக்கிற தலைமை பூஜாரி என்னை கூப்பிட்டு கேட்டாரு, நீங்க வந்து சவுத் இந்தியன் தானே, கோலம் போடுவீங்கல்ல, பகவானுக்கு முன்னாடி கோலம் போடுங்க அப்படின்னாரு. பிரபு எனக்கு அவ்வளோ பெருசெல்லாம் கோலம்லாம் போட தெரியாது பிரபு, ஏதோ சின்னதாக வீட்டு வாசலில் போடுவோம் அவ்வளோதான் அப்படின்னேன். இல்லை இல்லை நீங்கள் போடுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். எனக்கு கோலம்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் போட தெரியாது. ஆனால் போட ஆரம்பித்ததும் எப்படியோ வந்து பகவான் அதை நடத்திக்கிறார், அவ்வளவுதான். ஸோ எல்லாத்தையும் அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறார். இந்த மாதிரி கோலமாவு இவ்வளோலாம் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளாலலாம் சாத்தியமே கிடையாது. பட் பகவானுடைய விருப்பம் நடக்குது. அதனால எப்பவுமே பிரார்த்தனையோட இருக்கணும். நம்ம பெருசா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சேவை பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக நமக்கு ஒரு சேவை கிடைச்சதுக்கு நாம ரொம்ப நன்றியோட இருக்கணும். அந்த மாதிரி நமக்கும் பகவானுக்கும் நித்தியமான அந்த உறவு இருக்கு. அந்த உறவு என்னன்னு இப்ப நமக்கு மறந்து இருக்கு, நம்ம தெரியாம இருக்கும், அந்த உறவு தெரியாம இருக்கும். நான் பிரபுபா சொல்றேன், இந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்றது மூலமா ஒவ்வொருத்தரும் அந்த உறவை வந்து புதுப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றார். ஓகே, இப்போ திரும்ப அஷ்டசிக்கு சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு தடவை சொல்றேன் கேட்டுக்கோங்க. ராதாராணி சைட்ல இருக்கிறவங்க ஸ்ரீ விஷாகா, ஓகே. அதுக்கப்புறம் இந்துலேகா, ஸ்ரீ இந்துலேகா, ஸ்ரீ ரங்கதேவி, ஸ்ரீ சுதேவி. கிருஷ்ணர் சைட்ல இருக்கிறவங்க ஸ்ரீ லலிதா, ஸ்ரீ சம்பகலதா, ஸ்ரீ சித்ரா, ஸ்ரீ துங்க வித்யா. ஓகே மாதாஜி, தேங்க்ஸ் மாதாஜி, எழுதிட்டு இருக்கேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே மாதாஜி, உங்க கோலத்துல வந்து ஒரு இத்தனோட பிசுறு கூட அடுத்த கலர்ல மிஸ் ஆகாம கனெக்ட் ஆகாம அப்படியே அழகா போட்டிருக்கீங்க மாதாஜி எல்லாத்துலயுமே. அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அதனால எல்லாரும் இப்ப நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஒரு வருஷமா போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதனால ஹெல்ப் பண்ண வர்றவங்க எல்லாம் நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கிள். இன்னைக்கு என்ன மிராக்கிள் அப்படின்னா, யாருமே இல்ல, துடைக்கிறதுக்கு கூட யாரும் இல்ல, பிளாட்ஃபார்ம் துடைக்கிறதுக்கு கூட யாரும் இல்ல. அப்போ நான் பிளான் பண்ணது வேற கோலம் தான், இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தேன் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் போடணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய கோலம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் வச்சிருந்தேன், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி. யாரும் இல்லை, சரி நம்ம இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இதை போட்டேன். எனிவே பகவானுக்கு அதான் வேண்டி இருந்திருக்கு இன்னைக்கு. அதனால அதுக்கப்புறம் லேட்டா ஒரு மாதாஜி வந்தாங்க. எனிவே நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு முடிச்சோம். ஆனா ஓகே, நல்லாதான் வந்திருக்கு, ஒன்றும் இது கிடையாது. சூப்பரா இருக்கு மாதாஜி. தேங்க்யூ. ததா கிருதம் பகவத் பாசபந்தம் அவான்முகம் கர்ம ஜிகுப்சிதேன நிரீக்ஷ்ய கிருஷ்ணாபஹ்ருதம் குரோ சுதம் வாம ஸ்வபாவ கிருபயா நநாமச்ச. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், பிறகு ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டப்பட்டும் மிகவும் அமங்கலமான கொலையை செய்து விட்டதால் மௌனமாகவும் இருந்த அஸ்வத்தாமனை திரௌபதி நோக்கினார். அவளது பெண் சுபாவத்தினாலும் நன்னடத்தை கொண்ட அவளது இயற்கையான நற்குணத்தினாலும் ஒரு பிராமணருக்குரிய மரியாதையை அவனுக்கு அவள் காட்டினாள். திரௌபதியோடைய அந்த அந்த வே ஆஃப் டீலிங் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கலாம். திரௌபதி எப்படி பண்றாங்க பாருங்க. அந்த பிராமணன் அப்படிங்கிற அந்த மரியாதைய அஸ்வத்தாமனுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அஸ்வத்தாமன் பகவானாலேயே தூற்றப்பட்டான்.
மேலும் அவன் அர்ஜுனனால் ஒரு பிராமணரின் அல்லது குருவின் மகனை போல் அல்லாமல் ஒரு குற்றவாளியைப் போல் நடத்தப்பட்டான். ஆனால் அவன் ஸ்ரீமதி திரௌபதியின் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது கொலைகாரன் தன் முன்னிலையிலே இருப்பதை கண்ட பிறகும் அவளது மகன்களின் கொலையினால் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த அவளால் ஒரு பிராமணருக்கு அல்லது பிராமணரின் மகனுக்கு பொதுவாக அளிக்கப்படும் மரியாதையிலிருந்து பின்வாங்க முடியவில்லை. பெண்மைக்குரிய அவளது மென்மையான சுபாவமே இதற்கு காரணமாகும். பெண்கள் ஆண்களை விட சிறந்தவர்கள் அல்ல. எனவே ஆண்களுக்குள்ள பகுத்தறியும் சக்தி அவர்களுக்கு இல்லை. அஸ்வத்தாமன் தான் துரோணாச்சாரியாரின் அல்லது ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகன் என்பதை நிரூபித்து விட்டான். இக்காரணத்தினால் மிகப்பெரிய அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே அவன் தூற்றப்பட்டான் என்றாலும் ஒரு பிராமணருக்கு காட்ட வேண்டிய இயல்பான மரியாதையிலிருந்து அடக்கமுள்ள ஒரு பெண்ணால் விலகி கொள்ள இயலவில்லை. இன்றும் கூட இந்து குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் பிராமண குலத்திற்கும் கொடியவனும் இழிவடைந்தவனுமான ஒரு தகுதியற்ற பிராமணருக்கும் தகுந்த மரியாதையை காட்ட தவறுவதில்லை. ஆனால் நல்ல பிராமண குடும்பங்களில் பிறந்தும் செயலில் சூத்திரர்களை விட இழிவானவர்களாக உள்ள தகுதியற்ற பிராமணர்களுக்கு எதிரான ஆட்சேபத்தை ஆண்கள் துவங்கிவிட்டனர். குறிப்பாக வாம ஸ்வபாவா எனும் சொற்கள் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டு உள்ளன. சாந்தமும் மரியாதையும் கொண்ட சுபாவம் என்பது இதன் பொருளாகும். ஒரு நல்ல ஆண் அல்லது பெண் எதையும் சுலபமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நிதானமான அறிவு படைத்தவன் அப்படி செய்வதில்லை. எப்படி இருந்தாலும் மரியாதையை காட்டுவதற்காக பகுத்தறியும் சக்தியையும் தகுந்த காரணத்தையும் நாம் விட்டுவிடக் கூடாது. ஒரு பொருளின் யோக்கியதையை முடிவு செய்ய நமக்கு விட்டுவிடக் கூடாது. ஒரு பொருளின் யோகிதையை முடிவு செய்ய நமக்கு நல்ல பகுத்தறியும் சக்தி இருக்க வேண்டும். பெண்ணின் இலகிய மனதை பின்பற்றி நிஜமற்றதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நற்பண்புள்ள பெண்ணொருத்தியால் அஸ்வத்தாமன் மதிக்கப்படுவதால் அவன் ஒரு தகுதியுள்ள பிராமணருக்கு ஈடானவன் என்று ஆகிவிடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மச். ஹரே கிருஷ்ணா. சோ இதுதான் நியாயவாதம் அப்படின்னு சொல்றது. பிரபுபாதர் 2 சைடும் பேசுறாரு பாருங்க. ஒரு பக்கம் திரௌபதியை புகழ்ந்து பேசுறார் இல்லையா? திரௌபதியுடைய அந்த நல்ல குணம், பெண் அப்படிங்கிறதுனால இரக்க சுபாவம். அப்போ தன் குழந்தைகளே கொன்ன கொலைகாரன் அப்படின்னாலும் ஒரு பிராமணன் அப்படிங்கிற மரியாதைய அஸ்வத்தாமனுக்கு திரௌபதி காட்டுறார். ஆனா அதை நம்ம அப்படியே ஏத்துக்கூடாது. அஸ்வத்தாமன் செஞ்ச செயல் சரி, திரௌபதி மரியாதை கொடுக்கறதுனால அதை நம்ம அப்படியே சரின்னு ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் இங்க சொல்ற. எனக்கு பாகவதம் சொல்லி கொடுத்த அந்த பிரம்மச்சாரி பிரபு இப்படித்தான் சொன்னார். பெண்கள் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள், அதனாலதான் கசாப்பு கடையில போய் நின்றுட்டு ரொம்ப எலசா போடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. எப்படி நம்ம இவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்றோம், எப்படி இந்த மாதிரி மிருகங்களை கொண்டு சாப்பிட்டு இந்த மாதிரி என்ன ஒரு வாழ்க்கை இது. ஒவ்வொன்றும் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரபுபாதர் நம்மளை எந்த விதத்துலேருந்து எப்படி எப்படிலாம் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நாம உணரலாம். ஸோ நம்ம வெஜிடேரியன் அப்படிங்கிறதுலையும் பெரிய பெருமை ஒன்றும் கிடையாது. இதை நம்ம அடுத்தடுத்து போக போகிற அத்தியாயங்களை நம்ம பார்க்கலாம். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம, பகவானுக்கு அன்போட கொடுக்காம நம்ம அதை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது எப்படி சாப்பிட்டாலும் அது பாவம் தான். உவாச்ச சா சஹந்தி அஸ்ய பந்தாநயனம் சதி முக்கியதாம் ஏஷ பிரம்மனோ நிதராம் குருஹோ. அஸ்வத்தாமன் கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. மேலும் கற்புடைய பெண் என்பதால் அவள் கூறினார், அவர் ஒரு பிராமணர், நமது ஆன்மீக குரு, எனவே அவரை விட்டுவிடுங்கள். துரோணாச்சாரியார் தானே குரு, அஸ்வத்தாமன் எப்படி குரு அப்படின்னா, அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியுடைய மகன் அப்படிங்கிறதுனால குருவுடைய மகன் அப்படிங்கிற அதே மரியாதைய அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க திரௌபதியுடைய வாதம். அதனால அஸ்வத்தாமனையும் தன்னுடைய குரு அப்படின்னு சொல்றாங்க. சந்திரபாலு மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. அஸ்வத்தாமனை முக்கியமாக ஒரு குருவின் மகனான அந்த பிராமணனை ஒரு குற்றவாளியை போல கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தன்முன் கொண்டு வரப்பட்டு இருப்பதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று திரௌபதி எண்ணினாள். அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியரின் மகன் என்பதை நன்கு அறிந்ததுதான். அர்ஜுனன் அவனை கைது செய்தார். கிருஷ்ணனும் அதை அறிந்திருந்தார். அவன் ஒரு பிராமணரின் மகன் என்பதை கருத்தில் கொள்ளாமல்
அக்கொலைகாரனை அவ்விருவருமே நிந்தித்தனர். ஆன்மீக குரு ஒருவர் குருவாக இருக்க தகுதியற்றவர் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது வேத நூல்களுக்கு இணங்க அவரை ஒதுக்கிவிட வேண்டும். குரு ஆச்சாரியர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அத்தகைய குரு எல்லா சாஸ்திரங்களின் சாராம்சத்தையும் அறிந்தவராகவும் அச்சாஸ்திர விதிகளை தமது சீடர்கள் பின்பற்றுவதற்கு உதவுபவராகவும் இருக்க வேண்டும். அஸ்வத்தாமன் ஒரு பிராமணரின் அல்லது குருவின் கடமைகளை நிறைவேற்ற தவறியவன் ஆவான். எனவே ஒரு பிராமணனின் உயர்ந்த அந்தஸ்திலிருந்து அவன் விலக்கப்பட வேண்டியவன் ஆவான். இக்கருத்தின்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அஸ்வத்தாமனை தண்டித்தது சரிதான். ஆனால் திரௌபதியை போன்ற ஒரு நல்ல பெண்ணை பொறுத்தவரை அத்தகைய விவகாரங்கள் சாஸ்திர கண்ணோட்டத்துடன் மேற்கொள்ளப்படுவதில்லை. மாறாக வழக்கத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன. வழக்கப்படி அஸ்வத்தாமனின் தந்தைக்கு அளிக்கப்பட்ட அதே மரியாதையை அவனுக்கும் அளிக்கப்பட்டது. மக்கள் பொதுவாக ஒரு பிராமணரின் மகனை தகுதியுள்ள ஒரு பிராமணனாகவே கருதுகின்றனர். இது உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு வழக்கமாகும். உண்மையின் விஷயமே வேறு. தகுதியின் அடிப்படையில் தான் ஒருவர் ஒரு பிராமணராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், ஒரு பிராமணரின் மகன் என்பதால் அல்ல. இத்தனை ஆதாரங்கள் இருந்தும் அஸ்வத்தாமனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திரௌபதி விரும்பினாள். பகவானின் பக்தர்கள் எல்லா வகையான துன்பங்களையும் பொறுத்து கொள்ள கூடியவர்கள் என்பதையும், அவர்கள் மற்றவர்களிடம் அல்லது ஒரு எதிரியிடம் கூட இரக்கமற்றவர்களாக நடந்து கொள்வது இல்லை என்பதையுமே இது குறிக்கிறது. இவையே பகவானின் தூய பக்தர்களின் சிறப்பு இயல்புகள் ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஆன்மீக குருவை எந்த சமயத்துல நிராகரிக்கலாம் அப்படின்னா, ஆன்மீக குரு எப்போ சாஸ்திரங்களுக்கு புறம்பா ஏதாவது சொல்றாரோ அப்போ ஆன்மீக குரு நிராகரிக்கப்பட வேண்டியவர். இதுக்கு ஒரு உதாரணம், ரொம்ப ஃபேமஸான உதாரணம் இருக்கு. யாருக்கா தெரியுமா? ஞாபகம் வருதா? எஸ் மாதாஜி. மாதாஜி, மகாபலி சக்கரவர்த்தி யார நிராகரிச்சார்? பகவானுக்கு தானம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சுக்கராச்சாரியார். சோ பலி என்ன பண்ணார்? தன்னுடைய குருவுடைய அந்த வார்த்தையை நிராகரிச்சிட்டார் இல்லையா? நிராகரிச்சிட்டார். ஆன்மீக குருவுடைய வார்த்தையை நிராகரிச்சா நரகத்துக்கு தான் போகணும். ஆனா பலி மகாராஜர் என்ன பண்ணார்? நீங்க என்ன தானம் கொடுக்க கூடாது, இவர் விஷ்ணுவா இருந்தா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டார். சுக்கராச்சாரியார் சொல்றார், வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாது, விஷ்ணு சின்ன கொல்ல பிராமணனா வந்திருக்கார். ஆனா நீ ஏமாந்து போய் தானம் கொடுத்த அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுப்பார் அப்படின்னு சொல்றார். பலி கவலைப்படல, ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாரு, விஷ்ணுனா இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரது தானம் கொடுக்குறார். சோ எப்போ சாஸ்திரத்துக்கு புறம்பா ஆன்மீக குரு சொல்றாரோ அப்போ அவரை நிராகரிக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திரத்திலே இருக்கு. மத்தபடி குருவுடைய கட்டளையை நாம நிராகரிக்க கூடாது. அப்படி இருக்கும்போது ராமானுஜர் சொல்லலாமா மாதாஜி? ராமானுஜர் குருவை நிராகரிக்கலையே. இல்ல, அவர் அது சொல்லக்கூடாதுன்னு சொல்றத மக்களோட நன்மைக்காக சொல்றாருங்கிறது. எது சொல்லக்கூடாது? ஓம் நமோ நாராயண கோயில் கோபுரத்துல நின்னு சொன்னாருல்ல, அத சொல்றாங்க. சொல்லக்கூடாதுன்னு அவரோட குரு அவருக்கு. ஆமாமா. சோ அவர் என்ன பண்றாரு, ஆன்மீக குரு சொன்னாரு மத்தவங்க யாருக்கு இதை சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா அவர் என்ன பண்றாரு, இதை எல்லாருக்கும் அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு தானே வந்திருக்காரு. எல்லாருமே அந்த இதை கேட்டு உய்யட்டும், இந்த மந்திரத்தை கேட்டு அவங்களும் நல்ல இதாகட்டும்ட்டு அவரு மேல கோபுரத்து மேல ஏறி நின்னு சொன்னாரு இல்ல மாதாஜி. அதுதான் அதுவும் அந்த இது நம்ம நிராகரிச்சது அவர் சொன்னது தப்பா கிடையாது. அது அவர் செய்த, ஆனா குருவே ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆன்மீக குருவே அதை அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டார். சோ அப்ப என்ன சொல்றாரு, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாம் வைகுண்டம் போவாங்க அப்படின்னா நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆன்மீக குருவே அவரை ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா அவருடைய அவதாரமே எதுக்கு, பிரச்சாரம் பண்றதுக்கு தானே வந்திருக்காங்க. சோ அதுவும் ஒரு திவ்யமான ஒரு லீலைகள் தான். சோ இது மாதிரி குரு அப்படிங்கிறவர் அந்த ஸ்தானம் ரொம்ப உயர்ந்தது. ஆன்மீக குரு அப்படிங்கிற ஸ்தானம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால யார வேணா குருவெல்லாம் ஏத்துக்க முடியாது. சோ ஆன்மீக குரு அப்படின்னா கணம் அப்படின்னு அர்த்தம். குரு அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு கணம் அப்படின்னு அர்த்தம். வெயிட், அதாவது என்ன சொல்றது, பிசிக்கலா கிடையாது. ரொம்ப அந்த அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தானம். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் எடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? ஆன்மீக குருவுக்கு இருக்கு. நம்மள பகவான் கிட்ட கூட்டிட்டு போற அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. சோ அந்த பொறுப்பெல்லாம் யாராவது ஏத்துக்க முடியுமா? சாதாரண யாராவது ஏத்துக்க முடியுமா? இதெல்லாம் சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது. சோ அதனால இங்க துரோணாச்சாரியருக்கு என்ன ஒரு
மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதையை திரௌபதி கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு வந்து பிரபுபா என்ன சொல்றார், பக்தர்கள் வந்து அவங்களுடைய துன்பத்தை கூட பெருசா நினைக்கிறது கிடையாது, ஒரு எதிரி கூட துன்பப்படக்கூடாது அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். இதுக்கு இன்னொரு உதாரணம் யாரு அப்படின்னாக்கா ஹரிதாஸ் தாக்கூரார். ஹரிதாஸ் தாக்கூரார அந்த நவாப் ஹுசைன் ஷா வந்து சாட்டையால அடிக்க சொல்லி ஆணை போடுறார். அவரை வந்து சாகிற வரைக்கும் அடிங்க அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ கிட்டத்தட்ட 22 இடங்கள்ல வச்சு அவர் அடிக்கிறாங்க. அதுவும் மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல. ஏன்னா அப்பதான் யாரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல மாட்டாங்க. இவருக்கு இந்த தண்டனை கொடுக்கறத பார்த்துட்டு மக்கள் பயந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முஸ்லீம்ஸ் அவங்க அதை அப்படிதானே பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஹரிதாஸ் தாக்கூர் 22 இடத்துல வச்சு அடிக்கும் போது அந்த அடிச்ச அந்த காவலர்களே வந்து அவங்களுக்கே குழப்பம் ஆயிடுது. இந்த அடி அடிக்கிறோம், இவருக்கு வந்து எதுவுமே ஆகலையே, இவர் வந்து நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பயம் வந்துடுது. கடைசியில அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எப்படியாவது செத்து போயிடுங்க, இல்லைன்னா என்ன கொண்டுடுவாங்க, எங்க 2 பேரையும் கொண்டுடுவாங்க, ராஜா என்னங்க எங்களை கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து 2 பேரும் அழறாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் செத்துட்டேன்னு சொல்லி என்ன தூக்கி கங்கையில போட்டுருங்க அப்படிங்கிற. அப்போ இவங்களும் ஆமா ஹரிதாஸ் தாக்கூர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி கங்கையில போட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அவர் பாட்டுக்கு எழுந்து வந்துகிட்டே இருக்கார். ஸோ அது மாதிரி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார் ஹரிதாஸ் தாக்கூரார். இவங்க வந்து தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். ஸோ அப்போ இல்லைன்னா எப்படி அவங்கள வந்து பகவான் வந்து எப்படி விட்டுருப்பார் இல்லையா? ஹரிதாஸ் தாக்கூரார் அடிச்சாங்க அப்படின்னாக்கா எப்படி அவங்கள பகவான் விட்டுருப்பார்? ஏன்னா இவருடைய பிரார்த்தனையினால விட்டார். ஸோ அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. சரஹஸ்யோ தனுர்வேதக சர்கோபசம்யமஹ அஸ்திரகிராமஸ்ச பவதா சிக்ஷிதோ யத் அனுகிரஹாத். துரோணாச்சாரியரின் கருணையினால்தான் நீங்கள் வில்வித்தைகளையும் ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் ரகசிய கலையையும் கற்றறிந்தீர்கள். இதுக்கான காரணம் சொல்றாங்க. ரகசியோ, இந்த ரகசியம் என்ன ரகசியம், எப்படி வந்து ஒரு ஒரு பானத்தை ஏவுறது, எப்படி வந்து வில் வித்தை, அந்த ரகசியங்கள் எல்லாம் நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? துரோணாச்சாரியர்கிட்ட தானே கத்துக்கிட்டீங்க. அவர்கிட்ட கத்துக்கிட்டதுனால தானே உங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி இங்க வந்து திரௌபதி பாண்டவர்கள்ட்ட சொல்றாங்க. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. வேத மந்திரங்களின் வாயிலாக ஆயுதங்களை பிரயோகித்து அவற்றை கட்டுப்படுத்தும் அந்தரங்கமான ரகசியங்களை கொண்ட தனுர்வேதத்தை அல்லது போர்க்கலையை அர்ஜுனனுக்கு கற்பித்தவர் துரோணாச்சாரியார் ஆவார். தற்கால போர்க்கலை பௌதிக ஆயுதங்களை சார்ந்துள்ளது. ஆனால் இதைவிட நுணுக்கமான போர்க்கலை வேத மந்திரங்களின் சக்தியை கொண்ட அம்புகளை பிரயோகிக்கும் கலையாகும். இக்கலை எந்திர துப்பாக்கிகள் அல்லது அணுகுண்டுகளை போன்ற தற்கால ஆயுதங்களை விட மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றது. இக்கலை வேத மந்திரங்களால் அல்லது தெய்வீகமான ஓசைகளால் இயக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீராமரின் தந்தையான தசரத மகாராஜன் ஓசைகளை கொண்டே அம்புகளை பிரயோகித்தார் என்று ராமாயணத்தில் கூறப்பட்டு உள்ளது. அவரால் குறியை பார்க்காமல் ஓசையை கேட்பதால் மட்டும் குறியை தாக்க முடிந்தது. ஆகவே தற்காலத்தில் உபயோகிக்கும் ஸ்தூலமான போர்க்கருவிகளை விட மந்திர ஆயுதங்களை பிரயோகிக்கும் இம்முறை இன்னும் நுட்பமானதாகும். இக்கலையை துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு கற்றுத்தந்தார். எனவே துரோணாச்சாரியாரிடம் அர்ஜுனன் கடமைப்பட்டிருப்பதை அவர் உணர வேண்டும் என்று திரௌபதி விரும்பினாள். மேலும் துரோணாச்சாரியார் இல்லாத நேரத்தில் அவரது மகன் அவரது பிரதிநிதியாகிறான். இதுவே நற்குணங்களை கொண்டவளான திரௌபதியின் அபிப்பிராயம் ஆகும். தகுதியுள்ள பிராமணரான துரோணாச்சாரியார் ஏன் யுத்த கலைக்கு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று விவாதிக்கப்படக்கூடும். இதற்கு பதில் என்னவெனில், ஒரு பிராமணருக்கு எந்த துறையில் அறிவு இருக்கிறதோ அத்துறைக்கு அவர் ஆசிரியராக இருக்க வேண்டும். கற்றறிந்த பிராமணர் ஒருவர் ஓர் ஆசிரியராகவோ ஓர் புரோகிதராகவோ அல்லது தானமேற்கும் தகுதியுள்ளவராகவோ இருக்க வேண்டும். தகுதியுள்ள பிராமணர் ஒருவர் இத்தகைய தொழில்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகாரம் பெற்றவராவார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேட்கல மாதாஜி.
டீச்சிங் வந்து பிராமணாஸ் குவாலிட்டி. ஸோ அதனால இங்கே வந்து துரோணாச்சாரியார் அவருடைய போர்க்கலை அவருக்கு அது தெரியும். அதை வந்து அவர் வந்து கற்றுக் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. பிராமணர் அப்படின்னா மந்திரம் சொல்லி அது மட்டும் பண்றவர் பிராமணர் கிடையாது. பிராமணர் அப்படின்னா 6 விதமான தகுதிகள் இருக்கணும். யஜன, யாஜன, படன, பாடன, தான, பிரதிகிருக. இந்த 6 தகுதிகள் அவங்களுக்கு வந்து இருக்கணும். யஜன, யாஜன, படன, பாடன அப்படின்னாக்க முதல்ல பட்டன பாட்டன, அதாவது சாஸ்திரங்களை அவங்க வந்து படிச்சு சாஸ்திரங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். போர்க்கலையும் தனுர்வேதமும் ஒரு வேதம் தான். நம்ம வேதத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. தனுர்வேதம் அப்படிங்கிறது போர்க்கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வேதம். அதுல அவர் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. அதனால அதை அவர் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ இங்க தசரத மகா சக்கரவர்த்தியை பத்தி பிரபுபாதர் கொடுத்திருக்கார். ஸோ அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த தண்ணி குடிக்கிற அந்த ஓசையை பார்த்து, தண்ணி பிடிக்கிற அந்த ஓசையை பார்த்து அவர் என்ன நினைச்சுப்பார்? ஏதோ ஒரு மிருகம் தான் தண்ணி குடிக்குது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் அம்பை எய்துவார். ஆனா அது வந்து அந்த பையன் மேல போய் பட்டு அவங்க தாய் தந்தைய 2 பேரும் கண்ணு தெரியாதவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சாபம் இந்த மாதிரி நாங்க எப்படி எங்க மகனை பிரிஞ்சு வருத்தப்படுறோமோ அது மாதிரி நீ உன்னுடைய மகனை பிரிஞ்சு வருத்தப்படுவே அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பகவானுடைய ஒவ்வொரு லீலைகள் தான். நமக்கு வந்து ஒன்றும் பாடம், ஒவ்வொரு லீலையும் நமக்கு என்ன பாடம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்டதுனால நீங்க அவருக்கு அந்த தகுந்த மரியாதையை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் திரௌபதியுடைய வாதம். ச ஏஷ பகவான் துரோணக பிரஜாரூபேண வர்த்ததே தஸ்யாத்மனோர்த்தம் பத்னி ஆஸ்தே நான்வகாத் விருஷு கிருபிஹி. நிச்சயமாக அவர் துரோணாச்சாரியார் அவரை பிரதிநிதிக்கும் அவரது மகனின் உருவில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவரது மனைவியான கிருப்பிக்கு ஒரு மகன் இருப்பதால் அவருடன் அவள் உடன்கட்டை ஏறவில்லை. சோ மகன் அப்படிங்கிறவர் தந்தையினுடைய ஒரு பிரதிபலிப்பு. பொதுவா அந்த நாள்ல கணவன் இருந்தா மனைவி என்ன பண்ணுவாங்க? உடன்கட்டை ஏறிடுவாங்க. இந்த உடன்கட்டை ஏறுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மனநிலைக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் அந்த நாள்ல எதுக்காக அதை பண்ணாங்க அப்படிங்கிறதையாவது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கணவனுடைய உடல் அந்த சிதையில எரியும் போது அப்போ மனைவி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்றது அப்படிங்கிறது இந்த நெருப்புல போய் நம்ம வந்து இந்த நெருப்போட இருக்கிறத விட ரொம்ப கொடுமையானது. அந்த நெருப்பு இன்னும் என்னை எரிச்சு சாம்பல் ஆக்கணும். அதுக்கு பதிலாக நான் என் கணவனுடைய நான் வந்து உடன்கட்டை ஏறிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்புக்குள்ள அவங்களும் விழுந்து தன்னை வந்து மாய்ச்சிக்கிறாங்க. சோ அப்படி உடன்கட்டை ஏறக்கூடிய பெண் சொர்க்கத்தை அடைவாள் அப்படிங்கிறது சாஸ்திரங்களுடைய பிரமாணம். அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது. சோ கணவன் எந்த நிலையில இருந்தாலும் சரி, கணவன் வந்து மோசக்காரனா இருந்தாலும் சரி, கொடுமையானவனா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது மனைவியுடைய கடமை. ஸோ இன்னைக்கு கலியுகத்துல இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நம்மள அடிக்க வந்துருவாங்க இல்லையா? இப்பெல்லாம் எல்லாம் மாத்திக்கிட்டாங்க. கணவன் நல்ல கணவனா இருந்தா கூட என் மனசுக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகல அப்படின்னா உடனே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கு இப்ப இருக்கிற மனநிலை. ஆனா வேத கலாச்சாரம் அந்த மாதிரி இருந்தது. அதே சமயத்துல ஒரு மகன் இருக்கும்போது உடன்கட்டை ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மகன் அப்படிங்கிறவர் அந்த கணவனுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கார். ஸோ அந்த மகன் இருக்கும்போது மனைவி என்ன பண்ணலாம்? உயிரோட இருக்கலாம். உடன்கட்டை ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இங்க வந்து கிருப்பி வந்து உடன்கட்டை ஏறல. துரோணாச்சாரியாரோட அவங்களும் இறந்து போகல. ஏன்னா அஸ்வத்தாமன் இருக்கிறதுனால அவங்களும் வந்து இருக்காங்க. இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். பாண்டு இறந்த போது குந்தி மகாராணி வந்து உடன்கட்டை ஏற போனாங்க. ஆனா மாதிரி தடுத்துடுறாங்க. இல்ல நான் உடன்கட்டை ஏறுறேன், 5 குழந்தைங்க இருக்காங்க, அதனால இந்த குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு மாதிரி உடன்கட்டை ஏறுறாங்க. அதனால மகன் இருக்கும்போது அந்த மனைவி உடன்கட்டை ஏற வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது. அதையும் நம்ம இங்க பார்க்கலாம். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஒரு வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். துரோணாச்சாரியாரின் மனைவியான கிருபாச்சாரியாரின் சகோதரி ஆவாள். வேத நூல்களின்படி மனைவியொருத்தி கணவனின் ஒரு பாதி ஆவாள். அவள் குழந்தைகள் இல்லாதவளாக இருந்தால்
கணவனுடன் உடன்கட்டை ஏற, அதாவது கணவனுடன் தன்னிச்சையாக மரணத்தை தழுவ அனுமதிக்கப்பட்டாள். ஆனால் துரோணாச்சாரியாரின் மனைவிக்கு அவரின் பிரதிநிதியாக ஒரு மகன் இருந்ததால் அவள் உடன்கட்டை ஏறவில்லை. ஒரு விதவை பெண்ணுக்கு மகன் இருந்தால் அவள் பெயரளவில் மட்டுமே விதவையாவாள். எனவே இரு விஷயத்திலுமே அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாரின் பிரதிநிதியாக இருந்தான். இதனால் அஸ்வத்தாமனை கொல்வது துரோணாச்சாரியாரை கொல்வது போலாகும் என்பதே திரௌபதியின் வாதமாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தத்தர்மஜ்ஞ மகாபாக பவத்பீர் கௌரவம் குலம் விருஜினம் நார்ஹதி பிராப்தும் பூஜ்யம் வத்யம் அபீக்ஷணஸ்ச. மத கொள்கைகளை அறிந்த பேரதிர்ஷ்டம் வாய்ந்தவரே, எப்பொழுதும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கௌரவமான குடும்பத்தினருக்கு வருத்தத்தை விளைவிப்பது உங்களுக்கு நல்லதல்ல. இவ்வளோ கௌரவமா வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருத்தமான ஒரு விஷயத்தை எதுக்காக நம்ம செய்யணும்? துரோணாச்சாரியார் இறந்துட்டார், அஸ்வத்தாமனையும் கொன்னா அப்போ கிருப்பி எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அடுத்ததையும் சொல்லுவாங்க. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளில் வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு கௌரவமான குடும்பத்திற்கு உண்டாகும் சிறிய அவமரியாதையும் கூட துன்பத்தை விளைவிக்க போதுமானதாகும். ஆகவே வணக்கத்துக்குரிய குடும்பத்தினரின் விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது பண்பாடிருந்த மனிதன் ஒருவன் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சமூகத்துல மரியாதையும் மதிப்பும் இருக்கிற குடும்பத்து மேல ஏதாவது ஒரு பழி பேசுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. உண்மையிலே அவங்க குடும்பத்துல ஏதாவது தவறு நடந்திருந்தா கூட அதை நாசூக்கான முறையில தான் சுட்டி காட்டணுமே தவிர அதை என்ன பண்ணக்கூடாது, பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா இப்பெல்லாம் காத்துட்டு இருக்காங்க. எந்த குடும்பம் என்ன அப்படிங்கறதுல இன்னைக்கு பாக்குறது கிடையாது. பணம் மட்டும்தான் இன்னைக்கு கௌரவத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. அதனால சாதாரணமா நல்ல ஒரு குடும்ப, அந்த கௌரவமான ஒரு குடும்பம், நல்ல ஒரு பண்பாடுள்ள குடும்பம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் யாரும் இப்ப இன்னைக்கு பாக்குறது இல்ல. வெறும் பணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் இன்னைக்கு எடை போடுறாங்க. மாரோதித் அஸ்ய ஜனனி கௌதமி பதி தேவதா யதாஹம் மிருத வத்சார்த்தா ரோதிமி அஸ்ரு முகி முகுஹு. என் தலைவா, துரோணாச்சாரியின் மனைவியும் என்னை போல அழ வைக்காதீர்கள். என் மகன்களின் மரணத்திற்காக நான் துன்பப்படுகிறேன். அவளும் நிரந்தரமாக என்னை போல் அழ வேண்டாம். என்ன ஒரு மனசு பாருங்க திரௌபதிக்கு. எவ்வளவு ஒரு காருண்யம்னா எவ்வளவு காருண்யம். நான் தான் என் பசங்களை எழுந்து நான் தான் கஷ்டப்படுறேன், கிருப்பியும் அந்த மாதிரி அழணுமா? இருக்கிற ஒரே மகனை எழுந்து அவளும் அழணுமா? இதே ஒரு பொறாமை, எதிரிகள் என்ன நினைப்பாங்க? நான் கஷ்டப்படுறேன்ல, அதே மாதிரி நீயும் கஷ்டப்படு. அப்படித்தான் நினைப்போம். நான் எப்படி கஷ்டப்படுறேன், அந்த கஷ்டம் உனக்கு வந்தாதான் தெரியும், நீயும் கஷ்டப்படு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பக்தர்களா ஆகணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கிற இந்த மாதிரி சுபாவங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், போக்கிக்கணும். அதுக்குதான் பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த அனர்த்தங்கள் எல்லாம் போகணும். எந்த ஒரு ஈ எறும்புக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, துன்பம் நினைக்க கூடாது. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யணும். நல்லதுன்னா என்ன? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு பகவத்கீதையை பத்தி சொல்லி கொடுக்கறது, பாகவதத்தை சொல்லி கொடுக்கறது, பகவானுடைய பிரசாதத்தை கொடுக்கறது, புஸ்தக விநியோகம் செய்யறது, இதுதான் நன்மை. இந்த செயல்களை நம்ம செய்யறதுக்கு எப்பவுமே தயங்கக்கூடாது. இப்ப பஸ்ல போறோம், நம்ம பக்கத்துல உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லலாம். யார்கிட்ட வேணா சொல்லலாம். எல்லா நேரமும் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பிரச்சாரகராகவே இருக்கணும், மற்றவங்களுடைய நலம் விரும்பியாவே இருக்கணும். கோவில்ல லைன்ல நின்றுட்டு இருக்கோம், அப்போ பீட்பேக் வச்சுட்டு நம்ம மட்டும் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பக்கத்துல யாராவது நம்மளை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னாக்க ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, உடனே சொல்லிடணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவங்க சிரிக்கலையா, நாமளே அவங்கள பார்த்து சிரிச்சிடணும். நாமளே அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எந்த ஊரு, எப்போ வந்தீங்க, ஏதாவது பேசிட்டு என்ன சொல்லிடணும், உடனே ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். எப்பவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு காத்திருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை நாமளே உருவாக்கிக்கணும். அப்பதான் பகவானுக்கு பிரியமானவர்களா நம்மளால ஆக முடியும். வேற ஒண்ணும் நம்மளுடைய லட்சியம் கிடையாது. லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உலகை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஸ்ரீமதி திரௌபதி கருணையுள்ள நல்ல பெண்மணி ஆவாள். துரோணாச்சாரியரின் மனைவியினுடைய தாய் பாசத்தையும் அவளது மரியாதைக்குரிய அந்தஸ்தையும் கருத்தில் கொண்ட திரௌபதி அவளையும்
குழந்தையற்ற அதே நிலைக்கு உட்படுத்த விரும்பவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ தேங்க்யூ ஆல். ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி ஒரு சந்தேகம். எஸ், கேளுங்க. மாதாஜி இப்போ கிருஷ்ணருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அர்ஜுனரோட குழந்தைகளை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கொண்டது மகா தப்பு, மகா பாதகமான செயல். அவர் கடவுள்ன்றனா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கல. அவர் நினைச்சிருந்தா அவங்க குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம், இல்ல அர்ஜுனன் கிட்ட தெரியப்படுத்திருக்கலாம் இல்லையா? அவர் ஏன் அப்படி செய்யலாம் மாதாஜி? ஏன் நீங்க போரே இல்லாம பண்ணிருக்கலாமே, கிருஷ்ணர் ஜி பூம்பா பண்ணிருக்கலாமே. ஏன் அதை பண்ணல? எதுக்காக 18 நாள் எதுக்காக சண்டை போட்டாங்க? பீஷ்மர் எவ்வளவு பெரிய பக்தர். ஏன் பீஷ்மர் அம்பு படுக்கையில போட்டு அவர் உத்தராயணம் வரட்டும்னு சொல்லிட்டு அம்பு படுக்கையிலே படுத்திருந்தார் இல்லையா? சோ சர்வ காரண காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம இல்லை. சோ எல்லா காரண காரியத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பகவான் என்ன பண்றார், ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒவ்வொரு டெஸ்டினேஷன், ஒவ்வொரு விதமான டிபார்ச்சர் வச்சிருக்கார். அவருடைய சொந்த எதுக்குள்ளமே எப்படி அழிய போகுது நம்ம 10வது காண்டம் வரும்போது பார்க்கலாம். சாம்பா அவர் என்ன பண்ண போறார், வயத்துல ஒரு உரலை கட்டிக்கிட்டு அங்க இருக்கிற பிராமணர்கள்ட்ட போய் இவன் பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவர் உலக்க பிறக்கும்ட்டார். அப்புறம் இந்த உலக்கையை கொண்டு போய் உக்ரசேனத்தை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லி இந்த உலக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த உலக்கையிலே அடிச்சுட்டு சாக போறீங்கன்னு சொல்லிட்டார். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சாபத்தினால்தான் அழிஞ்சுது, கிருஷ்ணனுடைய வம்சம் அழிஞ்சுது அப்படின்னு. இப்ப கூட யூடியூப்ல எவனோத்தன் பெணாத்திட்டு இருந்தாங்க, யாரோத்த சொல்லிட்டு இருந்தாங்க காந்தாரியுடைய சாபத்தினால தான் எதுக்குலம் அழிஞ்சுது அப்படின்னு. பகவானுக்கு யார் சாபம் கொடுக்க முடியும்? சோ எதுக்காக பகவான் செய்யறார் அப்படின்னா, இந்த கேள்வியை யாரு கேட்கல? அர்ஜுனன் கேட்கல. கிருஷ்ணா பக்கத்திலே இருக்கீங்க, முழுமுதல் கடவுள்னு சொல்றீங்க, பசங்கள்லாம் செத்து போயிட்டாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அவர் கேட்டாரா? அவர் கேட்கல. நம்ம கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? நமக்கு அது புரியல, அதனால நம்ம கேட்கிறோம். நன்மைனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு பண கஷ்டம் வரக்கூடாது, நமக்கு வியாதி வரக்கூடாது, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்லா இருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கர்ம வினையை நாம ஏத்துக்கணும். நமக்கு என்ன கர்ம வினை வருதோ அதை நம்ம ஏத்துக்கணும். இந்த கேள்வி எங்க வரும் அப்படின்னாக்கா, நான் சாண்டிங் பண்றேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது, ஏன் கிருஷ்ணன் என்ன காப்பாத்தல, அங்க நிற்கும் இந்த கேள்வி. ஸோ அதுக்காகத்தான் நான் சொல்றேன். பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை பக்தர்கள் என்ன பண்றாங்க, அப்படியே ஏத்துக்கிறாங்க. இவ்வளோ நடக்குது இல்ல. திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, கிருஷ்ணா எங்களை இவ்வளோ காப்பாத்துனீங்க, என்னவோ நாங்க ராஜா ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ போய் என் பசங்களை நான் எழுந்துட்டேனே, நீங்க பாட்டுக்கு அன்னைக்கு ராத்திரி எங்க போயிட்டீங்க, ஹஸ்தினாபுரத்துக்கு போயிட்டீங்க விட்டுட்டு, நீங்க இருந்திருக்கலாம்ல, இங்கே எங்க கூட இருந்திருக்கலாம்ல, இத்தனை நாள் இருந்தீங்கல்ல, 18 நாள் இருந்தீங்கல்ல, 18வது நாள் ராத்திரியும் எங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறம் 19வது நாள் எல்லாரும் சேர்ந்து ஹஸ்தினாபுரம் போயிருக்கலாமே, ஏன் முத நாள் போனீங்க? நம்ம இருந்தா கேட்டிருப்போமா கேட்டிருக்க மாட்டோமா? என்ன அவ்வளோ அவசரம் உங்களுக்கு அங்க போகணும்னு, இங்கே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனா பாத்தீங்க அப்படின்னா, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே அர்ஜுனன் என்ன பண்ணாரு, அபிமன்யு மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, அபிமன்யு கொண்டுட்டாங்க. அவர் என்ன பண்ணார், உடனே நான் சபதம் போட்டேன், நாளைக்கு ஜெயத்ரதனை நான் கொண்டுட்டு தான் என்ன பண்ணுவேன், ஒண்ணு ஜெயத்ரதனை கொல்வேன், இல்லைன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் போட்டார். ஜெயத்ரதன் போய் தவம் பண்ண உட்காந்துட்டார். அவர் மாட்டவே இல்லை. அப்ப பகவான் என்ன பண்றார், அன்னைக்கு அந்த சூரியனை மறைச்சு, அப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்றதுக்கு தயாராயிட்டார். ஜெயத்ரதனுக்கு ஒரே சந்தோஷம், யா எஸ் அர்ஜுனன் சாக போறான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வரவும் கிருஷ்ணன் என்ன பண்ணார், திரும்ப சுதர்சன சக்கரத்தை கூப்பிட்டு போ அவனை அடி அப்படின்ட்டார். ஸோ அவனை அர்ஜுனன் கொண்டுட்டார். அப்படிலாம் பண்ண கிருஷ்ணர் ஏன் இதை பண்ணிருக்க கூடாது? ஸோ பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வச்சிருக்கார். அது என்ன காரணம், எப்படி காரணம் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆச்சாரியர்கள் அதை எடுத்து சொன்னாலும் ஒழிய அதனுடைய நுணுக்கங்கள் நமக்கு புரியாது. நாமளா கற்பனை பண்ணி எதையும் சொல்லவும் முடியாது. நான் எங்கேயுமே படிக்கல, பிரபுபாதர் அதுக்கு எந்த விளக்கமும் கொடுத்து நான் எங்கேயும் படிக்கல. அதனால அது பகவானுடைய விருப்பம் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான் பதில். ஓகேவா? சரிங்க மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஓகே.
வேற ஏதாவது ஹரே கேள்விகள் கிருஷ்ணா இருக்கா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ.